அரசியல் களம் சூடு பிடிச்சிருச்சு. இன்னைய பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் மிக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது என்னென்னா, தூத்துக்குடியில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பணம் ஏறும் போராட்டத்தை தொடங்கியதில் ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான மீம்ஸு அண்டு சாங்ஸ்லாம் ரீல்ஸாகவும் நிறையா போயிட்டுருக்கு. இது யாருக்கு மிகப்பெரிய ட்ராபேக் ஆகும்னா திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு தான். காரணம் என்னென்னா, அவங்க ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட்டுக்கும் இந்த மது விலக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது நடக்காத பட்சத்தில் இதில் மிகப்பெரிய ட்ராபேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ கல் இறக்க ஆரம்பித்தா கள்ளச்சாராயத்தோட பெருக்கமும் அதிகமாகிடுங்கிற மாதிரி முட்டு கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயம் சுத்தமாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை கள்ளங்குறிச்சியில் நடந்த சம்பவம்லாம் இல்லை அதர் ஸ்டேட்டில் நடந்துச்சா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை படிப்படியாக குறைச்சாலும் சரி, முற்றும் குறைச்சாலும் சரி. முற்றும் குறைச்சால் பாதிப்பு அதிகங்கிறதுனால படிப்படியாக குறைக்கணுங்கிறதுல முதல் மூச்சாக நான் நினைக்கிறதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு முதல் படியாக நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் செஞ்ச அந்த முன்னெடுப்புக்கு ஏடிஎம்கே சார்பாக என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல ஒரு விடிவு காலம் தமிழகத்துக்கு இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். மற்றவங்க எடுக்கிற முடிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். தனிப்பட்ட முறையில் எல்லோரும் மதுவிலேருந்து விலகிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சிக்கிறீங்களோ அது உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு ஒரு நல்வழியை பயக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். நல்ல எண்ணங்களை விதைச்சி நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்கள். நன்றி, வணக்கம்.